வாங்கிக்க. நீங்க இதை நிர்மல் கிட்டே கொடுத்துருங்கப்பா. நீ ஒண்ணு எனக்கு விட்டு கொடுக்க வேண்டாம். நிர்மல், நிர்மல் சாப்பிட்டு போ. இரு. வா, என் கூட வா. வா. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. ராசி, நிர்மல் உன்னை விட சின்னவ, அவங்கிட்ட நீ அப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும்னு. அப்ப நான் என்ன வேஸ்டா? இப்படி விட்டு கொடுக்கவா? சரிம்மா, சரி, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இதை எடுத்துட்டு போ, போய் சாப்பிடு. சாப்பிட்டா கோவம் சரியா போயிடும். புரியுதா? வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இங்க பாருமா ராசி, ராசி, நான் சொன்னா கேளு. பெரியண்ணா முன்னாடியே கோவமா பேசிட்டு போயிட்டான். எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. பெரியண்ணா என்ன சொன்னாரு? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாரும் அவனை கண்ட்ரோல் பண்ணணும். அவனை அப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னா அவனும் ராசி மாதிரியே. ஏதாவது வேணுமாக்கா? எனக்கு சிகப்பு கலர் நூல் வேணும், மீனாவோட ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்காக. சிகப்பு நூலா? இருங்க, எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இதுல எல்லாமே இருக்கு. இது கொஞ்சம் சிகப்பு ஷேட் மாதிரி தானே இருக்கு. இப்பதான் வந்தீங்களா? ஆமா, நீ இப்பதான் வந்தேன். அண்ணன் வந்துட்டாரா? அவர் இன்னைக்கு போகவே இல்ல. ஓ சரி. அக்கா நீங்க சொன்னதை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராசி என்ன வேலை பண்ணா தெரியுமா? என்னாச்சு? மாஸ்டர் ஜி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. என்ன நல்லது செஞ்சாலும் எல்லாரும் தப்பா தான் நினைப்பாங்க. அவர் சொன்னதுல தப்பே இல்ல. என்ன சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு எப்படி தெரியும் நேத்துக்கு நீங்க அடிப்பீங்க இன்னைக்கு செல்ல கொடுப்பீங்கன்னு? அவ கன்ஃபியூஸ் ஆக மாட்டாளா? இல்ல இல்ல, அவ அன்னைக்கு தப்பு பண்ணா அதனால நான் அடிச்சேன். ஆனா இப்ப போட்டியில ஜெயிச்சதுக்கு நான் அன்பால் அணைக்கிறேன். அப்படின்னா ராசி போட்டியில ஜெயிச்சதால நீங்க அவளை அரவணைச்சிங்களா? அப்ப அது வெறும் நடிப்பா? பாத்தியா, இப்ப நீ என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்ட. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்களோட நடவடிக்கை நாம புரிஞ்சுக்கணும், நம்மளையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? நடிப்பான், நடிப்பு. முட்டாள்தனமா பேசிக்கிட்டேன். நீயும் இப்ப ராசி மாதிரி என்ன புரிஞ்சுக்காம பேச ஆரம்பிச்சிட்ட. பைத்தியம் பிடிக்குது. நான் என்னதான் பண்றது? உனக்கு ராசி அக்கா மேல பொறாம தானே? உன்கிட்ட இதை யார் சொன்னது? எனக்கே தெரியும். உனக்கு எல்லாம் தெரியுமா? சொல்லுடா, ராசிக்கு ஜால்ரா அடிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? சத்தம் போடாத. கத்தாத. இனிமே இந்த மாதிரி கத்துனா உததான் விழும். இப்ப யாரு காப்பாத்துவா உன்னை? யார் காப்பாத்துவா? ராசி அக்காவா? ராசி அக்கா காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? சொல்லுடா, சொல்லு. எப்பவும் ராசிக்கே சப்போர்ட் பண்ற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன அண்ணா, நீங்க ராசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துடும். ராசியோட கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு பாக்குறேன். ஆனா அதுக்கு இப்போ அவசரப்பட வேண்டாம். அது விஷயமா சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். சரியான வரன் அமையணும்ல, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, என்னோட கிளைண்ட்னே சொல்லிக்கலாம். அவரோட தம்பிக்காக ஒரு நல்ல வரனை தேடிட்டு இருக்காரு. அவங்க பிராமின் தான், நல்ல பிராமின் ஃபேமிலி, நல்ல எஜுகேட்டட். அவங்க என்ன கோத்திரம்? கௌசிகம். என்ன ராசி? ராசியை சொல்லு. தெரியாது, அத பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளோ பேச்செல்லாம் எங்களுக்குள்ள நடக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பையன் ஆஸ்திரேலியால இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வசதியான வீடு. அதெல்லாம் சரிதான். ஆனா வரதட்சணை எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி வரனெல்லாம் ராசி மேல அக்கறை எனக்கும் இருக்குல்ல. அதனால நான் இவ்வளவு விவரங்களை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவங்க குடும்பத்தை பத்தி இன்னும் கூட விசாரிக்கலாம். சீக்கிரம் அதை பத்தி விசாரி. இத நான் ஏன் சொல்றேன்னா, பையன் எந்த ராசி எந்த லக்கணத்துல பிறந்திருக்கான்னு தெரிஞ்சாதான் பொருத்தம் பார்க்க முடியும். ஆனா ராசி இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணுமே.